இந்த குணங்களை பத்தி மகான்க என்ன சொல்லியிருக்காங்க? வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கர்ம வினைகளின் தன்மை பற்றி மிக தெளிவாக விளக்கியுள்ளார். ஆனா அவர் அதை நீக்கும் வழிகளை கூறும் பொழுது தற்சோதனை, அந்த தற்சோதனைங்கிறது அவேர்னஸ், பிராக்டிஸ். அதாவது குணத்தை மாத்தி அந்த குணத்தை நல்ல குணமா மாத்தி பயிற்சி பண்றதுதான் தற்சோதனை. தற்சோதனை செய்து குணங்களை சீரமைத்து, அவர் சொல்றது பாருங்க, அந்த சீரமைத்துங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துவார் மகரிஷி, வேதாத்ரி மகரிஷி. சீரமைத்து அளவு முறையை காக்கணும். அது எந்த குணமா இருந்தாலும் சரி, அது நீங்க முற்றிலும் ஒழிக்க முடியாது. அளவு முறையை காப்பாத்திட்டீங்கன்னா ஈஸி டெக்னிக் அதுதான். அது தெளிவா சொன்னார் வேதாத்ரி மகரிஷி. அதே மாதிரி இறையருள் வாசி சித்தர் திருவண்ணாமலை, அவர் என்ன சொன்னாரு, இயற்கை தத்துவங்களை மிக ரொம்ப அழகா தெளிவா உபதேசிச்சிருக்காரு. அதனால கூர்ந்து கவனிக்கணும், அவருடைய உபதேசங்களை கூர்ந்து கவனிக்கணும். அவர் கூறும்போது, அவர் உபதேசிக்கும் போது குணம்தான் சாத்தான் நம்ம பேர் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறாரு. கெட்ட குணங்களுக்கு சாத்தான்னு பேர் வச்சு நம்ம அழைக்கிறோம், வழக்கமா அப்படி கூப்பிடுறோம் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி குணங்களை சமன் செய்த மனம்தான் இறைவன் அப்படிங்கிறார். மனம்தான் இறைவன், குணம்தான் சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா இறையருள் வாசித்தர் சொல்வார்.